மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அங்க வந்து கேஸ்ட் வைஸும் வந்து மிக முக்கியமான ஒரு காரணியா தான் தேர்தல் களத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில ஷெட்யூல் கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 40% வரைக்கும் இருப்பதாகத்தான் புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில வந்து கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம்களும் வந்து பெருமளவுல இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஷெட்யூல் கேஸ்ட் மக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த பர்சன்டேஜை கூட்டி பார்த்தாலே 50% மேல செல்லுது. இந்த ஃபார்முலாவை தான் விஜய் கையில் எடுத்து பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணிருக்காங்க. கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது முதல் தொகுதியே பெரம்பூர் தான். பெரம்பூர்ல நான் விஜய் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி, அதுவும் ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரை முன் வச்சு தான் முன் வந்தாங்க. இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஃபுல் நேம் விஜய் அவர்கள் உச்சரிச்சதுக்கு ரீசனே இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட நம்ம பார்க்க முடியும். டிவிகே பொறுத்த வரைக்கும் அங்க வேறு ஒரு கேண்டிடேட் தான் சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசி நேரத்துல தான் விஜய் இல்ல திருச்சி கிழக்குல நாம இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார் அப்படிங்கிற செய்திகள் வந்து தாவேகா தரப்புல இருந்து சொல்றாங்க, நம்முடைய நண்பர்கள் சொல்றாங்க. திடீர்னு விஜய் என்ன காரணத்துக்காக திருச்சி கிழக்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பொலிட்டிஷியன் அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த சென்னை சரௌண்டிங்ல தான் பெருமளவு போட்டியிடுவாங்க. அப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சிட்டியில சென்னையில பெரம்பூர் தொகுதியில போட்டிடுறாங்க. அப்போ வந்து தான் வந்து ஒரு ஸ்டேட் வைஸ்டு ஒரு லீடர் தமிழகம் முழுவதும் அப்படிங்கிற நிலையில தன்னை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னையை கடந்தும் இன்னொரு தொகுதியில போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. இந்த ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் தான் அப்போ எந்த தொகுதியை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போது திருச்சி வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்டா இருந்துட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் டெல்டாவையும் கவர் பண்ணலாம், இந்த பக்கம் கொங்குவையும் கவர் பண்ணலாம், அந்த சவுத்துக்கும் போகலாம். இந்த அடிப்படையில் தான் திருச்சி கிழக்க சூஸ் பண்ணாங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு தொகுதியில ரெண்டுலயும் விஜய் வெற்றி பெற போகிறாரா அல்லது ஒரு தொகுதியில வெற்றி பெற போகிறாரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப பெரம்பூர் தொகுதி அண்ட் திருச்சி கிழக்கு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு சாதகமான தொகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கேஸ்ட் வைஸாவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிலிஜன் வைஸாவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ சைடாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டு தொகுதியுமே விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி. சென்னையை வந்து விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. என்ன அப்படின்னா வந்து இங்கதான் திமுகவுடைய பெரும் முதலைகள் எல்லாமே இங்கதான் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்வளவு சுலபமாக பெரம்பூரை விட்டு கொடுக்காமல் வெற்றி பெறுவதற்கான முயற்சியில தான் பெரிய அளவுல இறங்கி அடிப்பாங்க. அப்போ இறங்கி அடித்தா அப்போ பெரம்பூர் வந்து மிஸ் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்காது. அப்போ விஜய் வந்து ரெண்டு தொகுதியில ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றால் அது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி விஜய்க்கு கை கொடுக்கக்கூடிய தொகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துலயுமே விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தற்பொழுது வந்து தாவேகா 234 தொகுதிகளையும் தனித்து தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளை வந்து தற்பொழுது வந்து போட்டிடுறாங்க. இப்போ தமிழக அரசியலை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 25 ஆண்டுகளாக 26 ஆண்டுகள் கிட்ட முகம் தெரிந்த ஒரு பாப்புலர் தலைவர்கள் வந்து 2 தொகுதிகளில் போட்டியிடுறது அப்படிங்கிறது சமீப கால நிகழ்வுகளில் நடக்கலை. ஒரு 3 தேர்தல்கள்னு கூட வச்சுக்கலாமே, 11லேருந்து இப்போ 26 வரைக்கும். ஆனால் விஜய் அவர்கள் தற்பொழுது வந்து 2 தொகுதிகளில் வந்து போட்டிடுறாங்க, பெரம்பூர், திருச்சி கிழக்கு. இந்த தொகுதிகளில் விஜய்க்கு இருக்கக்கூடிய பாதக சாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பெரம்பூரில் இருக்கக்கூடிய பாதகம் என்ன, சாதகம் என்ன? அதாவது இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, அப்போ விஜய் வந்து என்ன காரணத்துக்காக இந்த தொகுதியை சூஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம். என்ன அப்படின்னா வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒரு விஜய் அப்படின்ட்டு கிடையாது, நடிகர்களுக்கே சென்னை போன்ற நகரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிட்டி, அதனால பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்கும். அதே போல தான் விஜயை பொறுத்த வரைக்கும் அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் களமிறங்கணும் அப்படிங்கிறது விஜயுடைய எண்ணம், விருப்பம்.
அந்த அடிப்படையில் தான் பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணாங்க. பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணதன் பின்னணி என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே எந்த அளவுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஓட்டு நமக்கு கன்சால்டேட் ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் தான், சர்வே அடிப்படையில் தான் அந்த தொகுதியை சூஸ் பண்ணாங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வருமானம் பெறக்கூடிய மக்கள்லாம் அதிகமாக இருக்காங்க. அதாவது கூலி வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதாவது ரயில்வே ஒர்க் ஷாப்புக்கு செல்லக்கூடியவங்க, சிலம் ஏரியா வந்து அங்கே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ரசிகர்கள் பெருமளவு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மிடில் கிளாஸுக்கு விட கீழே லோ கிளாஸ் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அப்போ இந்த தொகுதியை சூஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் வைஸ் பார்த்தா நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் அங்கே வந்து கேஸ்ட் வைஸும் வந்து மிக முக்கியமான ஒரு காரணியாக தான் தேர்தல் களத்தில் இருந்துட்டு இருக்கு. இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஷெட்யூல் கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 40% வரைக்கும் இருப்பதாகத்தான் புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம்களும் வந்து பெருமளவில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20% இங்கே இருக்காங்க. கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 to 18% இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் புள்ளி விவரங்கள் எல்லாமே சுட்டி காட்டுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் கேஸ்ட் மக்கள், கிறிஸ்டின், முஸ்லீம் இந்த பர்சன்டேஜை கூட்டி பார்த்தாலே 50% மேலே செல்லுது. இந்த ஃபார்முலாவை தான் திமுக வந்து தொடர்ச்சியாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 3 செக்டாரையும் வந்து நம்ம டார்கெட் பண்ணினாலே அங்க வெற்றி பெற்று விடலாம். இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இப்போ களம் கண்டிருக்கக்கூடிய ஆர்டி சேகர் தான் மீண்டும் இறக்கப்பட்டிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் ஆர்டி சேகர் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. திமுகவுடைய கோட்டையாக பெரம்பூர் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபார்முலாவை தான் விஜய் கையில் எடுத்து பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லோரும் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சிறுபான்மையினர் வாக்குகளை பெருமளவு விஜய் பிரிக்க போகிறார். அதாவது கிறிஸ்டின், முஸ்லிம்கள், பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த இந்த வாக்குகள் வந்து பெருமளவு விஜய்க்கு செல்ல போகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த செக்டார்ல வந்து விஜய்க்கு பெரிய அளவுல ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன் வச்சாங்க. அந்த சிறுபான்மையின மக்கள் கணிசமான அளவு, அதிகமான அளவு வசிக்கக்கூடிய தொகுதி இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ கணிசமான அளவு சிறுபான்மையினர் மக்கள் இங்கே வசிக்கிறாங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். விஜய் அப்படிங்கிற அவருடைய ஒரு சினிமா, ஒரு ஆக்டர், ஒரு ஸ்டார், அதாவது நட்சத்திர நடிகர் அப்படிங்கிற ஃபேஸ் வேல்யூ இது எல்லாம் சேரும்போது எளிதாக பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை விஜய் சூஸ் பண்ணினாங்க. கடந்த ஒரு சில தினங்களாகவே இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தான் விஜய் இறங்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் பரவலாகவே வந்துட்டு இருந்துச்சு. இந்த அடிப்படையில் தான் பெரம்பூர் தொகுதியை முதல் தொகுதியாக விஜய் அவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது முதல் தொகுதியே பெரம்பூர் தான். பெரம்பூர்ல நான் விஜய் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி, அதுவும் ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரை முன் வச்சு தான் முன் வந்தாங்க. இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஃபுல் நேம் விஜய் அவர்கள் உச்சரித்ததுக்கு ரீசனு இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த அடிப்படையில் இந்த தொகுதியை சூஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்து நீங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா, விஜய் வந்து இந்த திருச்சி கிழக்கு தொகுதி 2வது தொகுதி. ஆனா இது யாருமே எதிர்பார்க்கல. விஜய் வந்து பெரம்பூர்ல மட்டும்தான் இறங்குவாரு. அதாவது தாவேக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கே விஜய் வந்து திருச்சி கிழக்குல இறங்குவார் அப்படிங்கிற தகவல் வந்து தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா டிவிகே பொறுத்த வரைக்கும் அங்க வேறு ஒரு கேண்டிடேட் தான் சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசி நேரத்துல தான் விஜய் இல்ல திருச்சி கிழக்குல நாம இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார் அப்படிங்கிற செய்திகள் வந்து தாவேக்கா தரப்புல இருந்து சொல்றாங்க, நம்முடைய நண்பர்கள் சொல்றாங்க. திடீர்னு விஜய் என்ன காரணத்துக்காக திருச்சி கிழக்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிஷியன், அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த சென்னை சரௌண்டிங்ல தான் பெருமளவு போட்டியிடுவாங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் குளத்தூர்ல களம் காட்டுறாங்க. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கத்துல களம் காட்டுறாங்க. எடப்பாடியார் அவருடைய சொந்த தொகுதி எடப்பாடி அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக அங்க போட்டியிட்டதுனால, அதாவது ஒரு கட்சியுடைய தலைவராக இல்லாத காலகட்டத்தில், ஒரு பொதுச் செயலாளராக இல்லாத காலகட்டத்தில் அங்க போட்டியிட்டதுனால அங்க தொடர்ந்து போட்டிடுறாங்க. இல்ல அப்படின்னா எடப்பாடியாரும் சென்னை போன்ற தொகுதி தான் வருவாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்படியான சிட்டியில தான் போட்டியிடுவதற்கு தலைவர்கள் விரும்புவாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட சிட்டியில தான் அதிக அளவு போட்டியிட்டாங்க. திருவாரூரில் போட்டியிட்டாலும் அதிக அளவு சிட்டி தான். ஆமா, இந்த மாதிரி தொகுதி தான் போட்டிட்டாங்க. அப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சிட்டியில, சென்னையில, பெரம்பூர் தொகுதியில போட்டிடுறாங்க. அப்போ வந்து தான் வந்து ஒரு ஸ்டேட் வைஸ்டு ஒரு லீடர், தமிழகம் முழுவதும் அப்படிங்கிற நிலையில தன்னை எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னையை கடந்தும் இன்னொரு தொகுதியில போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. இந்த ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் தான் அப்போ எந்த தொகுதியை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போதுதான் திருச்சி வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்டா இருந்துட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் டெல்டாவையும் கவர் பண்ணலாம், இந்த பக்கம் கொங்குவையும் கவர் பண்ணலாம், அந்த சவுத்
சவுத்துக்கும் போகலாம். இந்த அடிப்படையில் தான் திருச்சி கிழக்க சூஸ் பண்ணாங்க. சரி, திருச்சி கிழக்க இந்த தன்னுடைய வேல்யூவை தன்னுடைய ஒரு ஸ்டேட் லீடர் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய நிலையில மட்டும்தான் பண்ணினாங்களா அப்படின்னா, கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் இனிகோ இருதயராஜ் இருந்துட்டு இருக்காங்க. இவர் யாரு அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ அமைப்பு வைத்திருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜ் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க. மீண்டும் அவருக்கு தான் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து இந்த இருதயராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில மாதங்கள் ஒரு வருடத்துக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த கிறிஸ்தவ மாநாடு மாதிரி பெரிய அளவுல ஒரு மீட்டிங் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாங்க. அதுல பேசும்போது திமுக அரசாங்கம் எங்க கிறிஸ்தவர்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னா பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே பண்ணல, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல, எதுவுமே பண்ணி கொடுக்கல, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அரசாங்கமாகத்தான் திமுக இருக்கிறது, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது பெரிய அளவுல வைரலாகவும் இந்த வீடியோ வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த அடிப்படையில் மீண்டும் இனிகோ இருதயராஜ் அவர்கள் அதே தொகுதியில் களம் காண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் இனிகோ இருதயராஜ் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ அமைப்பு வைத்திருக்கக்கூடியவர் அங்கு வெற்றி பெறுகிறார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் வந்து ஒரு கிறிஸ்தவத்தை சார்ந்தவர் தான். அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த தொகுதியில நாம களமிறங்கலாம். என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே அந்த சிறுபான்மையினர் ஓட்டு அதிக அளவில் விஜய்க்கு விழும் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கு ஒரு சிறுபான்மையினர் கிறிஸ்தவரை சார்ந்தவர் தான் நின்று வெற்றி பெறாங்க. அப்ப அங்க வந்து கிறிஸ்தவர்களுடைய வாக்கு இஸ்லாமியோடைய வாக்குகளை கணிசமா பெறலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் திருச்சி கிழக்க சூஸ் பண்றாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து 20% வரைக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுது. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து ஒரு 18% வரைக்கும் இருக்கிறாங்க. ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 55% இந்த திருச்சி கிழக்குல இருக்காங்க. மொத்தம் 2.5 லட்சம் வாக்காளர்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை சுமார் 1,65,000 ஓட்டுகள் தான் பதிவாகி இருக்கு. ஒரு 75,000-80,000 ஓட்டுகள் எடுத்தாலே வெற்றி பெற்று விடலாம். அப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்போ ஏற்கனவே இனிகோ இருதயராஜ் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி அப்படிங்கிறது அடிப்படையிலையும் இந்த கால்குலேஷன் அடிப்படையிலையும் தான் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்க சூஸ் பண்ணாங்க. ஏற்கனவே வந்து சர்வே ரிப்போர்ட்டுகள் எல்லாமே ஆதவ அர்ஜுனாவுடைய டீம் வந்து ஃபுல்லா எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்தது தான் ஃபுல்லா தொகுதிகளை அனலைஸ் பண்ணும்போது அடுத்து எந்த தொகுதி அப்படிங்கும் போது இந்த தொகுதியில போட்டியிட்டால் வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து களத்தில் நிற்கக்கூடியவர் திமுக சார்பில் நின்றாலும் ஒரு தனி அமைப்பு ஒரு கிறிஸ்தவ அமைப்பு வச்சிருக்கக்கூடியவர் தான் நிற்கிறாங்க. அப்ப எளிதாக அவர் அடிச்சு வெற்றி பெற்றுள்ளலாம். ஏன்னா அவர் கொடுத்த வாக்கு மூலமே நமக்கு சாதகமா தான் வரும். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதுவுமே பண்ணல, சிறுபான்மையினருக்கு எதுவுமே பண்ணல அப்படின்ற கருத்துக்களை இனிகோ இருதயராஜ் அவர்கள் ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குல முழுவதும் நாம அள்ளிடலாம். அடுத்து தன்னுடைய ஃபேஸ் வேல்யூ அங்க இருக்கக்கூடிய நியூ ஓட்டர்ஸ் புதிய வாக்காளர்கள் புதிய தலைமுறை வாக்காளர்கள் இது எல்லாம் சேரும் போது எளிதாக வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற கால்குலேஷன் அடிப்படையில் தான் திருச்சி கிழக்கையும் கடைசி நேரத்தில் எடுத்திருக்காங்க. இப்படியான நிலையில தான் 2 தொகுதியில விஜய் அவர்கள் களம் காண்றாங்க. ரெண்டுமே பார்க்கும்போது ஒரு தொகுதியில நம்ம ஃபோக்கஸ் பண்ணா அந்த இடத்துல வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி விஜயினுடைய வார்த்தைக்கு ஏற்ப வரலாம். 2 தொகுதி அப்படின்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஏன்னா திருச்சி டு சென்னை அப்படிங்கிறது ஒரு பயண நேரம் வரும். அதே நேரத்தில் மற்ற வேட்பாளர்களுக்கும் விஜய் அவர்கள் போய் முகம் காட்டி பிரச்சாரம் பண்ணணும் தலைவருங்கிற முறையில். அதே நேரத்தில் கட்சி பணிகளும் அதே நேரத்தில் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த துண்டு சீட்டு கொடுக்கறது இதெல்லாம் போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு மேற்பார்வையாவது பார்க்கணும். இவ்வளவு வேலைகளை வச்சுக்கிட்டு 2 தொகுதிகள் அப்படிங்கிறப்ப வேலையும் இரட்டிப்பாகுது இல்ல வேலை இரட்டிப்பாகுது அப்படிங்கறத கடந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தொகுதி கிடையாது, 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் தான் களம் காண்றாங்க. இதுதான் விஜயுடைய ஸ்ட்ராட்டஜி. முதலாக மாநாடு போட்டு அறிவிக்கும் போதே 234 தொகுதியிலையும் விஜய் தான் களம் காண்றாங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. இன்று வேட்பாளர் பட்டியல் அனௌன்ஸ் பண்ணும் போதும் விஜய் தான் களத்துல நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீங்க ஓட்டு போடுங்க. அதாவது உங்கள் அண்ணனாக விஜய் அண்ணன் நினைங்க, உங்க வீட்டு எம்எல்ஏவாக என்னுடைய வேட்பாளர்கள் நினைச்சுக்கங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. அப்ப 234 தொகுதிகளுக்கும் விஜய் வந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதாவது மாவட்டம் தோறும் சென்று பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் விஜய் களமிறங்க போறார் அப்படின்னு சொல்லி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிவிகே சைடுல இருந்து பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சியிலையும் அதற்கான வேலைகள் அங்க களப்பணி ஆட்டப்பட்டிருந்தது. இப்போ இன்னும் வேகம் எடுப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 தொகுதியில போட்டியிடக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் புதிதாக கட்சி ஆரம்பித்து களம் காணக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 2 தொகுதியில களத்துல இறங்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் நின்னா கூட எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு தொகுதியை முழுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி காலி பண்ணி விடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பெரிய அளவில் இறங்கி செயல்படுவாங்க. பெரிய அளவில் செயல்பாடு அப்படின்னா பணம் பெரிய அளவில் அங்கே விளையாடும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பெரிய அளவில் போகும். ஸோ இந்த மாதிரி வேலைகள் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி சப்போஸ் மிஸ் ஆனா கூட ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றாகணும்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய 2 தொகுதியில களமிறங்கலாம் அப்படின்னு அடிப்படையில விஜய் களமிறங்கி இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம் அப்படின்னா சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சப்போ கூட முதலாக 2 தொகுதியில தான் போட்டிட்டாங்க. பாலக்கோடு திருப்பதி 2 தொகுதியில களம் கண்டாங்க. அப்போ கட்சி ஆரம்பிக்கக்கூடியவர்கள் 2 தொகுதியில களம் காண்பது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதே ஸ்ட்ராட்டஜியின் அடிப்படையில் 2 தொகுதியை எடுத்திருக்காங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 தொகுதியில 2லயும் விஜய் வெற்றி பெற போகிறாரா அல்லது ஒரு தொகுதியில வெற்றி பெற போகிறாரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப பெரம்பூர் தொகுதி அண்ட் திருச்சி கிழக்கு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு சாதகமான தொகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கேஸ்ட் வைஸாவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிலிஜன் வைஸாவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, விஜய்க்கு இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ சைடாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 2 தொகுதியுமே விஜய்க்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி. ஆனா விஜய் வந்து களத்துல இன்னும் களம் காணல, புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவருக்கு எங்க ஓட்டு வங்கி இருக்க போறது அப்படி கருத்துக்களை முன் வச்சாலும், ஆனா இந்த சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம நேரடியாக களத்துக்கு சென்று நாங்க ஒரு சர்வே எடுக்கும்போது, ஏன்னா நாமளும் நேரடியாக சென்று சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்ப களத்துக்கு சென்று சர்வே எடுக்கும்போது அங்க வந்து மக்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, என்ன தகவலை ஷேர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 தொகுதியிலுமே விஜய்க்கு வந்து ஓரளவுக்கு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா தான் விஜய் அங்க களத்துல காண்றாங்க. என்னுடைய பார்வையில திமுகவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சுலபமாக சென்னையை விட்டு கொடுப்பார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப சென்னையை வந்து விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. என்ன அப்படின்னா வந்து இங்கதான் திமுகவுடைய பெரும் முதலைகள் எல்லாமே இங்கதான் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்வளவு சுலபமாக பெரம்பூரை விட்டு கொடுக்காமல் வெற்றி பெறுவதற்கான முயற்சியில தான் பெரிய அளவுல இறங்கி அடிப்பாங்க. அப்போ இறங்கி அடித்தா அப்ப பெரம்பூர் வந்து மிஸ் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்காது. அப்ப விஜய் வந்து 2 தொகுதியில ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றால் அது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி விஜய்க்கு கை கொடுக்கக்கூடிய தொகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நேரடியாக களத்துக்கு சென்ற சர்வே ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் நாம பார்க்கலாம். ஓகே சார், இப்போ சாமானியனா இருந்த ஒரு கேள்வி, 2த்துலயுமே விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா 2 தொகுதியில வெற்றி பெற்றாங்க அப்படின்னா குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளார ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணணும், அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். சோ இது வந்து வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதே நேரத்தில் வந்து 2 தொகுதியில போட்டியிடுவதும் எல்லா அரசியல்வாதிகளும் கையில் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் தான். கடந்த காலத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்க கூட ஒரே நேரத்தில் 2 தொகுதியில போட்டியிட்டாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களே 96 to 2001 டிஎம்கே கவர்மெண்ட்ல எம்எல்ஏவாகவும் இருந்தாரு, மேயராகவும் இருந்தாரு. மேயரை ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏவா மட்டும் இருந்தாரு. அந்த மாதிரியான விஷயமும் நடந்தது. ஆமா, எம்பியா இருக்கக்கூடியவங்க கேண்டிடேட்டா இறங்குவாங்க. சோ எம்எல்ஏ வெற்றி பெற்றவர்கள் எம்பியா ரிசைன் பண்ண, இது யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே போல 2 தொகுதியை சூஸ் பண்ணிருக்காங்க, 2 தொகுதியில களம் காண்றாங்க. 2மே வெற்றி பெற்றால் ஒரு தொகுதியை வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணி ஒரு தொகுதியை கண்டினியூ பண்ணக்கூடிய வேலைகள்ல ஈடுபடுவாங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.